18ஆம் நூற்றாண்டு புதுச்சேரி பிரெஞ்சு காலனி. பிரெஞ்சு அதிகாரிகள் உள்ளூர் மற்றும் போர்த்துகீசிய யூரேசிய பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். ஆளுநர் டியூமாஸ் மற்றும் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு முடிவு எடுத்தது. பெண்களுக்கு கல்வி வேண்டும், அது மதப்பணி அல்ல. உர்சுலின் துறவியர்கள் புதுச்சேரி வந்தனர். ஒரு சிறிய நிலம், ஒரு எளிய பள்ளி. பிரெஞ்சு மற்றும் கிரியோல் பெண்கள் வாசிக்க, எழுத, தையல் கற்றனர். பெண்கள் பள்ளிக்குச் செல்லலாம் என்ற முதல் எண்ணம் இங்கே விதைக்கப்பட்டது. ஆனால் 1750கள் கர்நாடக போர்கள், 1761இல் பிரிட்டிஷ் படைகள் புதுச்சேரியை அழித்தன. பள்ளிகளும் இந்த முயற்சியும் மறைந்தது. 1827இல் க்ளூனி சகோதரிகள் அந்த பயணத்தை மீண்டும் தொடங்கினர். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பெண்கள் கல்வியின் முதல் விதை 1738லேயே புதுச்சேரியில் விதைக்கப்பட்டது. பெண்கள் கல்வியின் மறக்கப்பட்ட தொடக்கம்